அப்புறம் இன்றைக்கி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம், தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் இது. ஸோ இந்த டாப்பிக்கில் நிறையா தேரிஸ் இருக்கும், பட் நிறையா டைம்லைன் கூட இருக்கும். டைம்லைன் அப்படிங்கிறது இந்த இயர்ஸில் ஒவ்வொரு இயர்ஸில் என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது வரும். ஸோ ஆக்சுவலாக இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு நம்முடைய கண்டென்ட்டில் பார்த்துடலாம். பாருங்கள், எத்தனாவது சாப்டர் பார்த்துக்குங்க. 4th சாப்டர், ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப் டு 1915. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் தான் இந்திய தேசிய இயக்கம் 1915 வரை. ஸோ இந்த டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது. நீங்கள் படிக்கும்போது சேர்த்து இதை படிச்சுக்கணும். அதே போல் இதோடைய பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் இருக்க மெட்டீரியல்ஸே சிறப்பாக படிச்சின்னா போதும். நியரஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்தியாவில் அறியாமையே ரொம்ப மோசமாக இருந்தது. ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு துண்டு அல்லது ஒரு கோமணம் மாதிரி கட்டிட்டு வாழ்ந்தவங்க தான் இந்தியர். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக கல்வி அறிவு இல்லை, எதுவுமே இல்லாத காலகட்டம். ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசியம் இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்கவுங்க சின்னதாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு தேசியம் அப்படிங்கிற ஒரு எழுச்சி உருவாகுது. அந்த எழுச்சி உருவானதுக்கு காரணம் என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சேஞ்சஸ் இன் தி அக்ரிகல்ச்சர் கண்டிஷன்ஸ், வேளாண் துறையில் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டது. இம்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் மேனுஃபேக்சர்ஸ், ஆங்கிலேயர்கள் உற்பத்தியாளர்கள் இறக்குமதி கொண்டு வந்தாங்க. இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்டிசன் கிளாஸ், இந்திய கைவினை தொழில்களில் சீரழிவு நடந்தது. பீரியாடிக் அவுட் பிரேக் ஆஃப் ஃபெமின்ஸ், பஞ்சங்கள் நிறையா இருந்தது. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கத்திய கல்வி அறிமுகமானுச்சு. மாடர்ன் இந்தியன் இன்டெலிஜென்டிசியா, நவீன இந்தியா படித்த வகுப்பினர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பர்த் ஆஃப் நேஷ்னல் அவேக்கனிங், தேசிய எழுச்சி வந்துருச்சு. அதே போல் அதர் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸ் ஃபார் தி ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் தேசிய எழுச்சி பங்களிப்பு நிறையா வந்துருச்சு. இது இல்லாமல் ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ஸ், இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முந்தைய இயக்கங்கள்லாம் உருவாச்சு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் ஒரு தேசியம் அப்படிங்கிற ஒரு எழுச்சி ஏற்பட்டது. இப்போ ஃபஸ்ட்டு த ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஜென்ரலி என்ன நடந்தது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சுரண்டுகிட்டே இருக்காங்க. நிறைய ஊழல் இருக்குது. இந்திய அரசியல் என்ன செய்கிறாங்க, என்ன பொருளாதாரம் இருக்குது அப்படி எதுவுமே தெரியாது. ஆனால் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று உள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்க. இது மாதிரி பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத கட்டுப்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் சில தேசிய உணர்வு வளர்ச்சிலாம் உருவாயிருச்சு. ஸோ நேஷ்னல் கான்சியஸ்னஸ் உருவாகுது. த பர்த் ஆஃப் நேஷ்னல் மூமெண்ட், தேசிய இயக்கங்கள்லாம் உருவாகுது. இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் தான். நிறைய சமூக சீர்திருத்தங்கள், சோசியல் ரீஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் உருவாகுது. போராட்டங்கள் நிறையா என்ன சொல்கிறதுங்க, அந்த கேம்பெயின்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே உருவாகுது. இந்தியர்கள் குடிமை உரிமைகளுக்காக முன்வைத்த வேண்டுகோள்லாம் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய வரலாறு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார பின்னணி, சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் ஃபார் தி ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ லேண்ட் டென்யூர்ஸ், புதிய நில உரிமைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைசஸ் ஃபேர் பாலிசி, இண்டஸ்ட்ரியலைசேஷன் உருவாகுது. கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தாராள வணிக கொள்கை சொல்லுவாங்களே அது.
தொழிலெலாம் நீக்கி எந்த ஒரு கைவினை பொருட்கள் செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பாதிப்பு ஏற்படுறாங்க. இதுக்கு நடுவில் பஞ்சங்கள், அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டிலிருந்து காலனி ஆதிக்கம் உள்ளே வந்துட்டு இருக்குது. இது ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்குது. அடுத்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். மேற்கந்திய கல்வி அது தாக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மெக்கேலே கல்வி முறை, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கலோனியல் ஸ்டேட், ரோல் ஆஃப் எஜுகேஷனல் மிடில் கிளாஸ், கற்றறிந்த மத்தியதர வகுப்பினுடைய பங்கு, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மிஷனரிஸ், அதாவது இந்த கிறிஸ்டின் மிஷனரிஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சமய பரப்பளவு, அதெல்லாம் வந்து உள்ளே வந்துருச்சு. வேறு என்ன கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸ் வந்து நேஷ்னலிசம்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தோம்னா, சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ், சமூக சமய சீர்திருத்தங்கள், 1857 மெமரிஸ், இன பாகுபாடு, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை மற்றும் சுரண்டல், அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ப்ரெஸ், பத்திரிகைகளின் பங்கு, இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பழம் பெருமை வணங்குதல்னு சொல்லக்கூடிய இன்வோக்கிங் இந்தியாஸ் க்ளோரியஸ் பாஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து தேசியத்தின் எழுச்சி வருவதற்கு முக்கியமான காரணம் இருக்குது. இதில் இந்த நியூ லேண்ட் டென்யூர்ஸ்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, புதிய நில உரிமைகள். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு முன்னாடி இருந்த காலத்தில் அவங்களே வந்து பாரம்பரியமாக விவசாயம் செஞ்சுட்டு வருவாங்க. அவங்களே செஞ்சுட்டு அவங்களே வந்து உற்பத்தி செஞ்சு அவங்களே வந்து நுகர்வு, அவங்களே கன்சப்ஷனும் பண்ணிக்குவாங்க. அப்படி இருந்த காலகட்டம் தான் இந்தியாவுடைய விவசாயம். பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, புதிய நில குடியேற்றங்கள், ஸோ வந்து புதுசாக ஒரு செட்டில்மெண்ட் கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது விவசாயத்தை ஒரு ட்ரேடு மாதிரி கொண்டு வராங்க. ட்ரேடு, அதாவது பொருளாதார முக்கிய பொருளாக கொண்டு வராங்க. நிலத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பண்டமாக்குறாங்க. அதாவது கமர்ஷியலைசேஷன் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, அது மாதிரி விவசாயத்தை வணிகமாக்கிட்டாங்க. விவசாய வாழ்க்கை நிலைமை வந்து ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. அந்த காலகட்டத்தில் விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதிருப்தியில் இருந்தாங்க, ரொம்ப கொந்தளிச்சாங்க. ஆங்கிலேயர்கள் இந்த நிலை அமைப்பை, பாரம்பரியத்தை வந்து முழுசாக ஒழிச்சிட்டாங்க. அதாவது இது என் இடம், எங்கள் அப்பாவோட இடம், என் தாத்தாவோட இடம்னு இருந்ததை எல்லாத்தையும் அழிச்சிட்டு, இது யார் வேணாலும் விற்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம், வெளியூர்லேருந்து யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேடு பர்பஸாக மாற்றிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணால், அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் நில வருவாய் பயிர் பகிர்வாக இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் இந்த நில வருவாய் எல்லாமே பணமாக மாற்றிட்டாங்க. எல்லாம் பணம், விலை வீழ்ச்சி ஆயிடுச்சு, வறட்சி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பணம் கொடுத்தா போதும், வரி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த விவசாயிகளுக்கு பிரச்சனை இருந்தது. இந்த கடனை கொடுக்கறது விவசாயிகளுக்கு பெரிய ஒரு கஷ்டமான வேலையாச்சு. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணவே முடியல. கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய நில நிர்வாக கொள்கையை கொண்டு வராங்க. நிலத்தை விற்பனை செய்வது ஒரு பொருளாகவே, இது விவசாய நிலத்தை வந்து விற்பனை செய்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ பேசிக்கலி என்னாச்சு, கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து வேளாண்மை வணிகமயமாச்சு. அப்போது நிலம் அப்படின்னா தனி சொத்துரிமை அப்படிங்கிற பிரச்சனையே இல்லாமல் போச்சு. இப்போ எனக்குலாம் வந்து எனக்கு லேண்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. ஒரு சரக்காக மாற்றப்பட்டு விற்பது அல்லது வாங்குவதன் வழியாக இந்த விவசாய நிலம் மாறிடுச்சு. வரி, குத்தகை, யாராவது கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த நிலத்தை பறிமுதல் செஞ்சுக்குவாங்க. இது மாதிரி பிரச்சனைகள் நிறையா யாருக்கு இருந்தது, அந்த பேசன்ஸ் சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு இருந்தது. இந்த நில வருவாய் முறைகள் அறிமுகம் பண்ணதுக்கப்புறம் சந்தைக்கு தேவையானது மட்டும்தான் உற்பத்தி செய்கிறது. அப்போது டோட்டலி இந்தியனுடைய அக்ரேரியன் வந்து கமர்ஷியலைசேஷனாக மாறினால
நீங்கள் சும்மா வந்து பேடி, அதுக்கப்புறம் வந்து இந்த கோதுமை, பார்லி, அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம் இப்படிலாம் நீங்கள் பயிரிட்டு இருக்கக்கூடாது. எங்களுக்கு சந்தைக்கு என்ன தேவை, எங்களுடைய மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வராங்க ஆங்கிலேயர்கள். இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேளாண்மை வணிகமயம் ஆனது பிறகு விவசாய கிளர்ச்சிகள் உருவாகுது. கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு பேஷன்ஸ் ரீவோல்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அந்த வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வேறு வழியே இல்லை, கிளர்ச்சி செஞ்சு தான் ஆகணும். அப்படி 1859-60 வங்காளத்தில் இண்டிகோ கழகம், சரி, இண்டிகோ ரிவால்ட் நடந்துச்சு. ஆங்கில கம்பெனிக்கு எதிராக இந்திய விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பயங்கர ஃபோர்ஸுடன் அந்த போராட்டம் நடத்துகிறாங்க. பெரும்பாலும் இந்த இண்டிகோ எங்கே போகுது, ஐரோப்பியருக்கு தான் போகுது. அங்கே வந்து டை தயாரிக்கிறதுக்காக இது போகுது. இங்கே இந்தியாவில் அந்த அந்த இண்டிகோ பயிரிட முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்காது. ரைஸு, கோதுமை இது மாதிரி வளர்ந்த அந்த நிலம் இண்டிகோ வளர்ப்பதற்கு சரியான மகசூல் கொடுக்காது. அதனால் விவசாயிகள் சிரமப்பட்டாங்க. ஆட்சியாளர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விவசாயிகளை வந்து மனு கொடுத்து பார்த்துட்டாங்க. எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத காலகட்டமாக மாறிடுச்சு. பிறகு கடைசியாக தான் கழகம் உருவாக்குறாங்க. அதில் இண்டிகோ ரிவால்ட், அவுரி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னா பெங்காலில் இருக்கக்கூடிய அவுரி சாகுபடி அவங்களாம் எல்லாம் சேர்ந்து வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க. இதில் வந்து நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1859 திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ், 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் 2 பேரும் நாதியா மாவட்டத்தில் உள்ள அந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் கடுமையான ஒரு அடக்குமுறை பண்ணனால அவங்கள விரட்டி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் பெருசாக வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் எரிக்கப்படுது, பயங்கர கலகமாகுது. இதை கட்டுக்குள் கொண்டு வரதுக்காக 1860 அவுரி ஆணையம், சரிங்களா, இண்டிகோ கமிஷன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஸோ இண்டிகோ கமிஷன் எப்போ நடந்தது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, 1860. அந்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1862 சட்டம் பாகம் 6 அப்படின்னு உருவானுச்சு. ஸோ ஜென்ரலி பிரிட்டிஷ்காரங்க எவ்வளவு அடக்குமுறை பண்ணுவாங்க. அப்படி முடியல அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் கமிஷன் தான். ஒரு கமிஷன் போட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஆக்ட் பிரகாரம் எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய சட்டம். இது மட்டும் இல்லாமல் செய்தித்தாள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம், அதாவது நியூஸ் பேப்பர்ஸ், ஹிந்து பேட்ரியாட், இந்து தேசபக்தன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ஸ் இந்த சாகுபடி துயரங்களை பல முறை எழுதி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த ப்ரெஸ்ஸோடைய முக்கியமான வேலை. இது மட்டும் இல்லாமல் தீனபந்து மித்ரா என்பவர் வங்காள அவுரி சாகுபடியோட துயரங்கள்லாம் எழுதி நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி காமிச்சிருக்காராமா. இது வந்து இண்டிகோ ரிவால்ட்டை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு கழகம் பாருங்கள், பாப்னா கழகம், பாப்னா ரிவோல்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார்கள் அடக்குமுறை பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதுவும் பெங்காலில் பாப்னா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் யூசுப் சாஹிப் பர்கானாவில் கேசப் சந்திரா ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பாப்னா கழகம். ஜமீன்தார்லாம் வந்து நம்ம நிலத்தையே பிடுங்கி அவங்களே வச்சுக்கிட்டு அவங்க தான் ஜமீன் ஃபுல்லாக அவங்க தான் கண்ட்ரோல் மாதிரி இருந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு பயங்கரமாக ஃபோர்ஸ் கொடுத்து அவங்கள தொந்தரவு பண்ணுறது, அவங்கள வந்து அடிமையாக்குறது, வரி வசூல் அதிகப்படியாக வசூலிப்பது, இது மாதிரி வேலைகளை ஜமீன்தார் செய்கிறாங்க. அந்த ஜமீன்தாருக்கு எதிராக தான் விவசாயிகளாம் ஒன்று சேர்ந்து
அந்த கழகத்தை உருவாக்குறாங்க. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பகுதியில் நிறைய போராட்டம் நடந்து எதுவுமே கட்டுப்படுத்த முடியலன்னு, சட்டத்தை எதிர்ப்பராக இருந்ததுன்னு சொல்லி அனைவரையும் வந்து கைது செய்வாங்க. பிறகு விவசாயிகளின் சட்ட விழிப்புணர்வு மற்றும் சட்ட உரிமைகளை வந்து மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இந்த கழகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875 டெக்கன் ரையாட்ஸ், தக்கான கழகம். 1875 பூனா மாவட்டம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து மும்பை, சரிங்களா, மகாராஷ்டிரா மாநிலம் பூனா மாவட்டம். விவசாயிகள்லாம் ஒன்று செய்கிறாங்க. ஒன்று சேர்ந்து பூனா டிஸ்ட்ரிக்டில் வில்லேஜில் இருக்க விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஆங்கில ஆட்சி அடக்குமுறைக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 33 வில்லேஜஸ் 33 கிராமங்களுக்கு இது பரவிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா மார்வாரி சக்குராஸ், மார்வாரி அந்த சொல்லுவாங்கள்ல மார்வாரின்னு சொல்லுவாங்க. இந்த மார்வாரி இந்த சக்குராவுடைய சொத்துகள் எல்லாமே கொள்ளையடிச்சிட்டாங்களாமா. காவலருடைய உதவி நாடினாலும் எந்த ஒரு போராட்டம் பண்ணாலும் எதுக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. இந்த புரட்சியின் விளைவாக தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் ஒரு ஆக்ட் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ டெக்கன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிலீஃப் ஆக்ட் கேட்பாங்க, 1875. இதன் மூலமாக விவசாயிகளின் குறையை வந்து நாங்கள் கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு பெரிய கழகத்துக்கு பிறகு ஒரு ஆணையம் கொண்டு வந்து சட்டம் கொண்டு வந்து முடிச்சுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாலிசி பாருங்கள், த லைசன்ஸ் ஃபேர் பாலிசி. அது கட்டுப்பாடுகள் அற்ற வணிகமாக யார் வேணாலும் எங்கே வேணாலும் வணிகம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிற கொள்கை. இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் நீக்க செயல்பாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிநாட்டிலேருந்து தொழிலெலாம் உள்ளே வந்துடும். ஸோ இந்த வேர்ல்டு வார் பிகினிங்கில், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் பிகினிங்கில் இது மாதிரி போராட்டம் ஆரம்பிடுது. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்சியூட் எ பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் ஆர் லைஸ் ப்ரைஸ். ஸோ லைசன்ஸ் ஃப்ரே இருக்குது பார்த்தீங்களா, சுதந்திர வணிகம். அது இருக்கும்போது என்ன பிரச்சனை தெரியுங்களா? யார் வேணாலும் என்ன வேணாலும் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். கச்சா பொருட்கள் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களாமா. கச்சா பொருட்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இங்கே இந்தியாவில் உற்பத்தி செய்த பொருள் வெளிநாட்டுக்கு அப்படி சத்தம் போடாமல் கொண்டு போயிடுவானுங்க. கேட்டால் நாங்கள் வந்து லைசன்ஸ் ஃபேர் பாலிசி வச்சுருக்குறோம், நாங்கள் வந்து எந்த சந்தைக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பயங்கரமான ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு பயன்படுத்தாமல், இந்தியாவுக்கு பயன்படுத்தாமல் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சியில் உதவியுடன் இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தைக்கு மலை போல் குவிந்தனவா. அதே போல் இந்திய கைத்தறி நெசவு துணிகளை காட்டிலும் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் குறைந்த விலையில் கிடைச்சன. புரியுதுங்களா? ஸோ இப்போ கூட அதே நடக்குது. நம்ம இன்றைக்கி கைத்தறி ஒரு ஆடை ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா காஸ்ட்லி. ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய வெளிநாட்டிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆகி குறைந்த விலைக்கு வந்துடுது. இதுக்கு மத்தியில் பஞ்சங்கள், ஃபெமைன்ஸ், நீங்கள் இது கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். கொரோனாவில் இந்தியாவில் இறந்ததை விட இந்த பஞ்சத்தில் இறந்தது மிக அதிகம். இந்த பஞ்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து மெதராஸில் நடந்த பஞ்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் இறந்துட்டாங்க. கொடுத்துருக்கான் பாருங்கள், 1770 1900 இதுக்கு மத்தியிலேயே வந்து 25 மில்லியன் இண்டியன்ஸ் டைட்ஸ் இன் ஃபெமின்ஸ். எஸ்டிமேட்டட் 25 மில்லியன்ஸ் இண்டியன்ஸ், 25 மில்லியன் மக்கள் தொகை உயிரிழந்ததாக கருதப்படுகிறதாமா. 1770 1900. இதுக்கு மத்தியில் நம்ம மதராஸ் ஏர்போர்ட்லேயே வந்து, அப்போ அந்த காலத்தில் மதராஸ் தானே சொல்லுவாங்க, இப்போ தான் சென்னை. மதராஸ் ஏர்போர்ட்டில் அந்த ஏர்போர்ட்டுக்கு, அந்த மதராஸ் ஏர்போர்ட்டுக்கு, மதராஸ் போர்ட் துறைமுகத்தில்
அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் பஞ்சத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அப்படியே உயிர் போயிட்டு இருக்குமா. எல்லாம் மூச்சு திணறி சாப்பாடு வழி பசியிலேயே செத்துட்டு இருப்பாங்களாமா. ஆனால் அங்கே பக்கத்தில் இருந்த கப்பல் கோதுமைகளையும் அரிசிகளையும் எழுதியிருப்போம் பாருங்க, அரிசிகளையும் அப்படியே ஏற்றுமதி நடக்கும். When people were dying starvation of millions of tons of wheat was exported to Britain. இங்கே சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. மில்லியன்ஸ் டன் ப்ரொடக்ஷன் ஆனது ஐரோப்பாவுக்கு, அது அவங்களுடைய பிரிட்டிஷ்க்கு அப்படி ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குமா. அப்படி பஞ்சத்தில் பயங்கரமாக இறந்தாங்க. அடுத்த ஒரு பிரச்சனை பாருங்கள், இன்டென்ச்சர்டு லேபர், ஒப்பந்த கூலி தொழிலாளர். அதை விட இது மோசமானது. ஒரு பக்கம் பஞ்சம் பயங்கரமாக அழிச்சு மக்களை அழிச்சது பத்து இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து நிறையா ஆடைகள் உற்பத்தி கைவினை பொருட்கள்லாம் வந்தது பிறகு இறக்குமதி ஆனதுக்கப்புறம் இங்கே உள்நாட்டில் எந்த தோட்ட வேலையும் இல்லை, கைத்தொழில் வேலையும் இல்லை, எல்லாம் மெஷினரி பார்ட்ஸ்லாம் வந்துருச்சு. லேபர்ஸ்க்கு வேலையே இல்லை. அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிலோனுக்கு அழைச்சிட்டு போவாங்க, கூலி வேலை, கூலி ஒப்பந்தத்துக்காக. பஞ்சமாகி போச்சு, சாப்பாடுக்கு வழி இல்லை, மக்கள் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு வந்தோம்னா சாப்பாடுக்கு வழி இருக்குன்னு சொல்லி 1843 பிரிட்டிஷ் இந்தியா அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் பேரரசின் காலனிகளுக்கு குடியேறும் செயல்பாடுகள் ஊக்கம் பெற்றன, கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் தமிழ்நாடுலேருந்து நிறைய லேபர்ஸ் சிலோனுக்கு போயிடுவாங்களாமா. ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1846 எஸ்டிமேட்டில் 80,000 பேர் கப்பலில் ஏறி கூலி ஒப்பந்த தொழிலாளராக போயிருக்காங்களாமா. 1855 1,28,000 பேர். சரிங்களா, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3,80,000 தமிழ் லேபர்ஸ் இன் சிலோன் அப்படின்னு போய் அந்த கூலி ஒப்பந்தத்துக்கு போவாங்க. கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இந்த செஞ்சுரி எண்டுலேயே 5 லட்சம் தொழிலாளர்கள் இந்தியாவிலேருந்து மொரீஷியஸ்க்கு போயிடுவாங்களாமா. இன்னும் சில புக்கில் கொடுத்துருப்பாங்க, இந்த இந்தியாவிலேருந்து மொரீஷியஸ் போனவங்க அங்கே போய் வேலை இல்லைன்னு சொல்லி அப்படியே கடல்லே தூக்கி போட்டுருவாங்களாமா. அந்த கூலி ஒப்பந்த தொழிலாளர்களை கடல்லையே மூழ்கி அடித்து சாகடிச்சிருவாங்க. யாரும் கேட்க முடியாது. அது மாதிரி இருந்த அந்த காலம். இப்போது ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவுடைய கல்வி என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி எவனும் படிக்க மாட்டாங்க, அறியாமல் இல்லாமல் இருந்தது, எந்த அறிவும் கிடையாது. அப்போ இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது சாதி மத அடிப்படை மட்டும்தான். செக்மெண்டேஷன் அலாங் ரிலீஜியஸ் அண்ட் கேஸ்ட் லைன்ஸ் தான் அவங்களுக்கு இருந்தது, வேறு எதுவும் தெரியாது. இந்துக்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஒரு உயர்ந்த நிலைன்னு நினச்சிட்டு அவங்க தனியாகவே தனி உரிமையாக வாழ்வாங்க. பிராமணர்லாம் ஹை லெவல், நம்மளாம் லோ லெவல் அப்படின்னு. கல்வியை ஒரு பிரதானமாக யாருமே நினைக்க மாட்டாங்களாமா. யார்? ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி. ஏதாவது ஒரு மொழி, புனிதமான மொழி இருக்குது பார்த்தீங்களா, சமஸ்கிருத மொழி, அதை கொஞ்சம் படித்து வச்சுக்குவாங்களாமா. அல்லது தொழில்நுட்பத்துக்கு தேவையானது கொஞ்சமாக எடுத்து படிச்சுக்குவாங்க. அவ்வளோதான் படிப்பு, வேறு ஒன்றும் இருக்காது. ஆனால் பிரிட்டிஷ் ரூல் வந்ததுக்கப்புறம், கம்பெனி ரூல் வந்ததுக்கப்புறம் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் சிறப்பாக இருந்தது. அது இன்றைக்கி நம்ம மனிதனாக திங்க் பண்ணி, ஒரு நேஷ்னலிசம், தேசியவாதமாக திங்க் பண்ணி, நமக்கு ஒரு நேஷன் இருக்குது, நமக்கு நாட்டினுடைய இறையாண்மை இருக்குதுன்னு காமிச்சு கொடுத்துட்டு போனதே பிரிட்டிஷ்காரங்க தான். இல்லாட்டி நம்ம இப்படி தான் இருந்திருப்போம், படிச்சிருக்க மாட்டோம். இன்றைக்கி கல்வி அறிவு 1781 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மதரசா. ஃபஸ்ட்டு எப்படி பண்ணாங்க பாருங்கள், மதரசா அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஸோ மதரசானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சுவலாக மதரசா அப்படிங்கிறது ஒரு அரபி சொல், கல்லூரி என்ற அர்த்தம். மதரசான அர்த்தம் காலேஜ், யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மீனிங்.
அதாவது கல்வியை பயன்படுத்தி நம்ம வந்து அறிவு வளர்த்து மேம்பாடு அடையக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் மதரசா. 1781 வாரன் ஹேஸ்டிங் அவருடைய ஆதரவில் ஒரு மதரசா நிறுவப்பட்டது. ஏன் எடுத்த உடனே மதரசா ஆரம்பித்தாங்க? ஒரு டேரெக்டாக காலேஜ்னே போட்டிருக்கலாமே. ஆனால் இல்லை, காலேஜ்னால் யாருக்குமே தெரியாது, மதரசானா எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியாவில். காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் முகலாயர்கள், சுல்தான்கள், அவங்க பயன்படுத்தக்கூடிய வேர்டு வந்து மதரசா தான் யூஸ் பண்ணாங்க. மதரசா என்பது கல்வி கற்கும் இடம். அதனால் அவர் என்ன பண்ணார், வாரன் ஹேஸ்டிங் 1781 ஒரு மதரசா நிறுவனார். கல்வியை வந்து படிங்கப்பா, எல்லாம் சேர்ந்து உட்காந்து காலேஜில் ஏதாவது படிங்கப்பா அப்படின்னு வச்சார். இந்த டைம்லைன் ஷார்ட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபுல்லாக டைம்லைன் ஷார்ட்டாக இருக்கும் பாருங்கள். 1791 கேரன் வேலிஸ் எஸ்டாப்ளிஷ் சான்ஸ்கிரிட் காலேஜ் இன் பனாரஸ். ஸோ பனாரஸில் பார்த்துக்கோ, பனாரஸில் கார்னிவலிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். 1813 கம்பெனி சார்ட்டர், அது நிறுவனத்தின் சாசன வழக்கு. The intended a forced a company to initiative for a regular educational policy. அதாவது 1813 ஒரு சாசனமே கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக நீ படித்தே ஆகணும், கட்டாய கல்வி கொண்டு வருவது ஒரு விதியாக இருந்தது. 1817 ஹேஸ்டிங்ஸ் என்கரேஜ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ். வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ்னால் என்ன மீனிங்கு? அதாவது மெஷினரி, ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் உருவான ஸ்கூல்ஸ், மெஷினரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கிறிஸ்டின்ஸ் காலேஜ். பேட்ரான்ஸ் ஆஃப் இந்து காலேஜ் எஸ்டாப்ளிஷ்டு அட் கல்கட்டா. ஸோ இது மாதிரி வந்து நிறையா கல்லூரிகள்லாம் உருவானது. அதே மாதிரி அலெக்சாண்டர் டஃப் போன்ற மிஷினரிகளால் கல்விக்கான காரணம் மேலும் ஊக்குவிக்கப்பட்டது. 1831 திரும்ப ஒரு சார்ட்டர், 1833 ஒரு சார்ட்டர் எம்ஃபாசிஸ் பண்ணுறாங்க. நாட்டின் வளர்ச்சியை முதன்மையாக அதன் குடிமக்களுக்கு நலனுக்காக இந்த கல்வி அறிவு வலியுறுத்தப்பட்டது. 1835 மெக்கலே சட்ட உறுப்பினராக இந்தியாவுக்கு வந்தார். அங்கே வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலம் படிப்பதற்கு மற்றும் இலக்கிய அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்றப்பட்டது. மெக்கலே வந்ததுக்கப்புறம் ஆங்கிலம் படிங்கப்பா அப்படின்ட்டார். வில்லியம் பெண்டிங் வந்தார். வில்லியம் பெண்டிங் சரிங்களா? வில்லியம் பெண்டிங் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ஆங்கிலத்தை கற்பிக்கும் ஊடகமாகவே அவர் அறிவித்தார். 1835 பெண்டிங் ஃபவுண்டட் எ கல்கட்டா மெடிக்கல் காலேஜ் இன் மார்ச். புரியுதுங்களா? ஸோ மார்ச் மாதத்தில் 1835 பெண்டிங் வந்து மருத்துவக் கல்லூரி கல்கத்தாவில் ஆரம்பிக்கிறார். இந்த கல்லூரியில் 1844 தங்கள் படிப்பை முடிக்க லண்டனுக்கு அனுப்பப்பட்டனர் அந்த மாணவர்களை. 1845 பம்பாயில் கிராண்ட் மெடிக்கல் காலேஜ். 1846 ரூர்க்கியில் தாம்சன் இன்ஜினியரிங் காலேஜ். 1849 பெண்களுக்கான பள்ளி கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. ஸோ எல்லாமே ஒவ்வொரு டைம்லைன் ஷார்ட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. டெல்லோசி அவரும் இந்த எஜுகேஷன் பாலிசியை வந்து ரொம்ப ஆர்வம் காட்டியவர். இந்த நார்த் வெஸ்டில் இருக்கக்கூடிய மாகாணங்கள்லாம் இந்த லெஃப்டினன்ட் கவர்னர் ஜேம்ஸ் தாம்சன் வடிவமைத்து, நீங்கள் உள்ளூர் மொழியிலே படிங்க, உங்களுக்கு எந்த ஊரில் என்ன மொழி, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நீங்கள் லாங்குவேஜ் பேசுனீங்கன்னா அந்த மொழியிலே படிங்க அப்படின்னு கொண்டு வந்தார். டெல்லோசி உள்ளூர் மொழிகளிலும் கல்வி நிறுவனங்களை வந்து ஊக்குவிச்சாராமா. மெக்கலே கல்வியை வந்து கொஞ்சம் மாற்றினார். இது மட்டும் இல்லாமல் சாதி அல்லது மதத்தை பொருட்படுத்தாமல் தனியார் முயற்சிகளுக்கு மானிய உதவிலாம் செஞ்சுருக்காங்க. 1854 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை, தி எஜுகேஷனல் டிஸ்பேச் ஆஃப் சார்லஸ் வுட். அவர் என்ன சொல்லியிருக்காரு, விரிவான கல்வி திட்டம் கொடுக்கணும், முதன்மை இடைநிலை, அதாவது ஃபஸ்ட்டு வந்து முதன்மை பிரைமரி, இடைநிலை செகண்டரி, காலேஜ் காலிகேட்ஸ்,
அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் யூனிவர்சிட்டி ஃபார் ஈச் பிரசிடென்சி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராரு, ஒரு திட்டத்தை கொண்டு வராரு சார்லஸ் வுட். இது படித்து வச்சுக்க முக்கியமானது. இதுதான் இன்றைக்கி இல்லையா, பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், காலேஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறோம் இல்லையா, இந்த பேட்டர்னில் தான் இன்றைக்கி நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 1857 இந்த திட்டத்தின் கீழ், இப்போ அவங்க கொடுத்தால வூட்ஸோடைய திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா என்ன வந்து உருவாக்குனாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே, யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா 1857. ஸோ எஜுகேஷன்ஸ்க்காக நிறையா அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கலோனியல் ஸ்டேட். ஸோ எந்தெந்த கலோனியல் ஸ்டேட்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய காலனி நாட்டை ஆளக்கூடிய இந்த பிரிட்டிஷ் இந்தியா 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டம் இயற்றப்பட்டது. இதை வடிவமைத்தவர் மெக்கலே அப்படின்னு சொல்லி தான் படிச்சுட்டு வந்தோம். ஸோ இதன் விளைவாக ஆங்கிலம் கல்லூரி, பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலேயும் பரவிடுச்சு. இந்தியர்கள் படித்த பிறகு ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருப்பதோடு ஆங்கில அரசின் தூண்களாகவும் திகழ்வார்கள். ஏன்னா அவன் இங்கிலீஷ் படிச்சிருக்கான், ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஆங்கிலேயர்களுக்கு நலன்களாகவே அவங்க வந்து செயல்பட்டாங்க. இருந்தாலும் இன்னும் சில பேர் இந்தியாவின் புரட்சிகர முற்போக்கான படித்தவர்கள் மாறி விடுதலைக்காக மக்களை திரட்டுவதில் முக்கிய பங்கு செலுத்துகிறாங்க. இதில் படிப்புக்காக இந்த மத்தியத்தர வகுப்பினர், மிடில் கிளாஸ் பீப்புள், அவங்க படித்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார நிர்வாக மாற்றங்கள்லாம் உருவாக்குனாங்க. மேற்கத்திய கல்வி வளர்ச்சியை மறுபுறத்திலும் புதிய சமூக வர்க்கங்கள் வளர்ச்சிக்காக நிறைய இடம் அளித்தாங்க. ஒரு நவீன இந்தியா கற்றறிந்த ஒரு பிரிவாகவே இந்தியா வந்து முழுவதுமாக மாறிடுச்சு. ஆங்கிலேயர்கள் உருவாக்கப்பட்ட இந்த நவீன சமூக வர்க்க வணிக வர்த்தங்கள், நிலப்பிரபுக்கள், வட்டிக்கு பணத்தை கொடுப்பது, கடன் கொடுக்கறது, ஆங்கிலம் பயில்வது, ஸோ எல்லாமே மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாத்தையும் கொண்ட ஒரு நாடாக இந்தியா திகழ்ந்துட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு இணக்கமாக இருந்தவங்க சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் சுதந்திர இந்தியா அப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தேசிய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பெற்றதுக்கு பிறகு அனைவரும் அந்த இந்திய தேசிய காங்கிரஸில் ஒன்றிணைந்து விடுதலை போராட்டத்துக்காக போராட்டம் செஞ்சாங்க. தேசியம், மக்களாட்சி, சோசியலிசம் அப்படி தத்துவங்கள் எல்லாமே இந்தியர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ, இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு. பத்திரிகைகள் மூலமாக பத்திரிகை தெரிஞ்சது சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், சுதந்திரமாக ஒன்று கூடும் உரிமை எல்லாமே வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் போக்குவரத்து வசதி பெரிய விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. இந்தியா முழுவதும் அஞ்சல், தந்தி சேவைகள்லாம் பயங்கர எக்ஸ்பென்ஷனாக அவங்க வந்து கம்யூனிகேஷன் பயங்கர டெவலப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மத்தியில் தான் நம்மளை திருத்துறதுக்காக சோசியல் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் உருவாகுது, சமூக சமய சீர்திருத்தங்கள்லாம் உருவாகுது. அதில் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த சமூக திருத்தங்கள் வருது இல்லையா, அவங்க அரசியல் செயல்பாட்டிலையும் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 19வது நூற்றாண்டெல்லாம் நிறைய அரசியல் சீர்திருத்தங்கள் உருவாகுது. ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் சீர்திருத்த இயக்கங்கள், ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ் மீட்பு இயக்கங்கள், சோசியல் மூமெண்ட்ஸ் சமூக இயக்கங்கள் எல்லாமே உருவாயிடுச்சு. இதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 1857 நினைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நினைவு ஒரு பெரிய பேரெழுச்சியாக உருவாகி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு, அது த கிரேட் ரிவால்ட்ஸ்.
சில கிரேட் ரிவால்ட்ஸ், ஒரு பெரிய கழகம் நடந்துச்சு இல்லையா 1857. அது வந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு முன்னோடியாக அமைஞ்சிருச்சு. ஸோ ஒடுக்கப்பட்ட பின் ஆங்கில இராணுவம் செய்த அட்டூழியங்கள் எல்லாமே பழி தீர்க்கப்படாமலேயே இருந்தன. ஆனால் இராணுவ சட்டங்கள் கொடுத்தது யாருமே வந்து ஃபாலோ பண்ணலை. இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுத்தாங்க. நிறைய கொடுமைகள்லாம் ஆங்கிலேயர்களும் செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை பார்த்திங்கன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ், இன பாகுபாடு இருந்திருக்குது. இந்த ஆங்கிலேயர்கள் இந்த இன பாகுபாடை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்து வச்சாதான் இவங்க பிரிஞ்சு இருப்பாங்க, நம்ம ஈஸியாக வந்து நம்மளுடைய வேலைகளை செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அரசு உயர் பதவியில் இந்தியர்களை பணி அமர்த்தாமல் திட்டமிட்டு விலக்கி வச்சிருந்தாங்க. அதாவது இந்திய உயர் வகுப்பா அல்லது கீழ் வகுப்பாக இருக்கப்ப ஆங்கிலேயருக்கு தான் உயர் வகுப்பு கொடுப்பாங்களாமா, இந்தியர்களுக்கு வந்து அதாவது சரியான லேபர் ஒர்க்கு தான் கொடுப்பாங்க. இந்த குடிமை பணின்னு சொல்கிறோம்ல, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அது இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. வயது வரம்பு 21 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 19 அப்படின்னு குறைச்சிருக்காங்க. 19 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம். ஆனால் எழுதி பிரயோஜனம் இல்லை. எங்கே போய் எழுதணும்? ஒரே நேரத்தில் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நடத்த வேண்டும் என நிறைய பேர் வந்து கோரிக்கை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்னா லண்டனில் போய் தான் எழுத முடியும். ஸோ லண்டனுக்கு போகணும் அப்படின்னா காசு வேணும். இங்கே இருக்க ஏழை மக்கள் யாருக்குமே வந்து பணம் இருக்காது இல்லையா, ஃப்ளைட்டில் தான் போகணும், அதனால் யாரும் போக மாட்டாங்க. அப்போ பணம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் போய் எழுதுவாங்க. பிறகு சிறிது நாள் கழித்து நீங்கள் வந்து இங்கிலாந்தில் எழுதுகிற அதே எக்ஸாம் வந்து இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் நடத்துங்கன்னு சொல்லி கேட்டனால அதுவும் அதே மாதிரி நடத்தியிருக்காங்க. ரிப்ரசிவ் அண்ட் எக்ஸ்ப்ளோட்டேட்டிவ் மெஷர்ஸ் எகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ், இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கைகள் என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, 1870 பிரிவு 12A இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. யாராவது அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வு தூண்டிங்க, உங்களுக்கு தண்டனை கொடுப்போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. செக்ஷன் 124A ஆஃப் தி ஐபிசி இந்தியன் பீனல் கோடு 1870. அடுத்த ஒரு சட்டம் வந்து பாருங்க, பிராந்திய மொழி சட்டம் 1878. அதாவது மொழி எதிர்ப்பு ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்கள அடக்குமுறை பண்ணி அவங்கள வந்து அடக்கிறது. அதாவது வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் 1873, பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கக்கூடிய ஒரு சட்டம். இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த பருத்தி இலைகள், அதுக்கெல்லாம் ரொம்ப வரிகள் இருக்குது இல்லை, அந்த என்ன சொல்கிறது, இம்போர்ட்டுடைய எக்ஸைஸ் டியூட்டி எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா இங்கே உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தெரியுது. ரிப்பன் அரசு பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தானே. ஆனால் ஐரோப்பியர் எதிர்ப்பால் ஐரோப்பியரின் விருப்பங்களை நிறைவு செய்யும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டது. ஸோ இந்த ஒரு பில் பாஸ் பண்ணி யார் வேணாலும் விசாரிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது கொஞ்சம் திருத்தம் செய்கிறாங்க. பத்திரிகையுடைய பங்கு, ஸோ ரோல் ஆஃப் ப்ரெஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அடக்குமுறை இருந்தாலும் தன்னாட்சியாகவும் மக்களாட்சிக்காகவும் குடிமை உரிமைக்காகவும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அச்சு இயந்திரத்தை அறிமுகப்படுத்தி நிறைய ப்ரெஸ் ஒர்க்கு செஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அந்த பத்திரிகையில் அரசியலை விமர்சனம் செய்ய தொடங்கினார்கள். நாட்டினை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைக்கூடிய குறித்து வந்து மக்களிடம் பேசுவதற்காக இந்த நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ராஜாராம் மோகன் ராய் வங்க மொழி பத்திரிகையான சமத்வத் கௌமுதி 1821 பாரசீக மொழி பத்திரிகையான மிராத் உல் அக்பரை, அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இவர் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு அதை கொண்டு வந்து ப்ரெஸ் மூலியமாக வெளியே கொண்டு வந்திருக்காரு. மக்கள் கருத்தை வந்து எண்ணற்ற தேசிய பிராந்திய மொழி பத்திரிகைகள் தொடங்கப்பட்டன. தேசிய உணர்வு பேணுவதில்
மிகப்பெரிய தொண்டு இந்த ப்ரெஸ் மீடியாவுக்கு இருந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் அமிர்த் பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், அதுக்கப்புறம் வந்து த ட்ரியூபன், த இந்தியன் மிரர், த இந்து, சுதேச மித்ரன், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட், அது ப்ராமினன்ட் ப்ரெஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் பழம் பெரும் எப்படி மீட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர், இவங்களாம் வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சு அரபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளை மத வரலாற்று இலக்கியங்கள் நூல் எல்லாத்தையும் வந்து அனைவருக்கும் கிடைக்க செஞ்சுருக்காங்க. இந்தியாவினுடைய மரபு, புலமை எல்லாமே செழுமையாச்சு. தேசியத்தின் குறிக்கோளான இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளையும், இந்திய ஆற்றலையும், இந்திய உன்னதையும் எல்லாத்தையும் அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, மீட்டு எடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய நிலைப்பாட்டை வந்து மக்களிடையே காமிச்சிருக்காங்க. ஸோ நவ்ரோஜி இருக்கா இல்லையா, நவ்ரோஜி அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1865 லண்டன் இந்தியா சங்கம், 1866 கிழக்கிந்திய கழகம், இதெல்லாம் இந்த அமைப்புகள்லாம் உருவாகுது. இந்த நவ்ரோஜி எழுதிய வறுமை, பிரிட்டிஷ் தன்மையற்ற அச்சையும் அப்படிங்கிற புத்தகம் இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகவும் பங்கேற்றார். செல்வம் சுரண்டதுக்காக தான் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத மக்களிடையே அவர் வந்து விழிப்புணர்வு கொடுக்குறாரு. அது இல்லாமல் நிறைய வரி வசூல் செய்கிறது இவங்களுடைய வேலையாக இருந்திருக்குது. கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு லாபத்தின் பங்கும், இருப்பு பாதை துறையில் முதலீடு செய்வதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டு வட்டி, ஓய்வூதியம், போர் கடன் வட்டி எல்லாத்தையுமே வந்து இணைத்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. ஸோ தாயகம் கட்டணம் எனும் பெயரில் ஆண்டு ஒன்றுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுவதாகவும் கூறியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அறியாமையிலிருந்து எப்படி அறிவு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பகுதி. ஸோ டிஎன்பிசியில் இருக்குது. எப்படி இந்த டிஎன்பிசியில் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஸோ விச் among the following became the first president of Indian National Congress 1885? சரிங்களா, யார் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் 1885னா டபிள்யூசி பானர்ஜி. சரிங்களா, டபிள்யூசி பானர்ஜி. ஓகே, ஸோ டிக் பண்ணிக்கலாம். டபிள்யூசி பானர்ஜி தான் இந்த ஃபஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885. அடுத்தது பாருங்க, ஹூ இஸ் நோன் அஸ் த ப்ராஃபெட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அண்ட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனசன்ஸ்? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடி சொல்ல தெரியும், ராஜாராம் மோகன் ராய். சரியா, ராஜாராம் மோகன் ராய் தான் இந்திய மறுமலர்ச்சி தந்தை அப்படி அழைக்கப்படுறார். அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், த பார்ட்டிஷன் பெங்கால் 1905. ஸோ இதுவே ஒரு கொஷின் தான். 1905 தான் வங்க பிரிவினை நடந்தது. அவர் நடத்தும் போது யார் வந்து வைஸ்ராயாக இருந்தாங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. வங்க பிரிவினை 1905 வங்க பிரிவினையை அறிவித்த வைஸ்ராய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லார்ட் கர்சன் பிரபு தான் வைஸ்ராயாக இருந்தார். ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், இன் விச் இயர் டிட் பால கங்காதர திலகர் ஸ்டார்ட் சிவாஜி ஃபெஸ்டிவல் டு ஸ்டிமுலேட் நேஷ்னலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1895. மனப்படம் வச்சுக்கோ, டேரக்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பாருங்கள், which among was the founder of Satya Sodak Samaj?
சரியா? யாருங்க சத்திய சோதக் சமாஜுக்கு ஃபவுண்டர்? ஜோதிபா பூலே. ஸோ ஜோதிபா பூலே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாள் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ எதிர்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் பிரதமர் எல்லாரும் வந்து வணக்கம் செலுத்துறதுக்காக இன்றைக்கி போயிருக்காங்க பூனேக்கு. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். விச் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை லார்ட் லைட்டன் that significantly suppressed the nationalist press? இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். அதாவது அந்த பத்திரிகை சுதந்திரத்தை அடக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் லைட்டன். இது ஒரு கொஸ்டின், சரிங்களா? அந்த அந்த ஆக்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம், வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட். ஸோ வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் தான் லார்ட் லைட்டன் அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எதுக்கு அப்படின்னா சுதந்திரமாக செயல்படக்கூடிய அந்த ப்ரெஸ்ஸை வந்து அடக்குமுறை பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். ஹூ இனிஷியேட்டட் தி நோ டேக்ஸ் கேம்பெயின் இன் மகாராஷ்டிரா டியூரிங் 1896-97? ஓகேவா? பால கங்காதர திலகர் தான் நோ டேக்ஸ் கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க. வேர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்ட் இன் 1885? ஸோ ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்தோம். அதாவது 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ WC பானர்ஜி இல்லையா? WC பானர்ஜி. அந்த அந்த கூட்டத்தொடர் வந்து எங்கே நடைபெற்றது தான் இப்போ கொஷின் கேட்டிருக்காங்க. புரியுதா? எங்கே நடைபெற்றது? பாம்பேல இந்த கூட்டத்தொடர் நடைபெற்றது. அதே போல் அடுத்த ஒரு கேள்வி கிட்டத்தட்ட அதே மாதிரி கேள்வி. சுயராஜ்யம் என்பது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் யார் அப்படின்னா பால கங்காதர திலகர். படித்து வச்சுருவாங்க. டேரக்ட் கொஷின்ஸ் மனப்பணம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சுயராஜ்யம் பற்றி சொன்னது வந்து பாலகங்காதர திலகர். தென்னிந்தியாவில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? ஈஸியான கேள்வி இல்லையா? வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஈஸியாக சொல்லிடலாம். இது கேட்டிருக்கா எக்ஸாம்பிள். இந்தியாவில் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். தாதாபாய் நவ்ரோஜி. டேரக்ட் கொஷின்ஸ் படித்து வச்சுக்கோ. இது ஈஸி தான். சென்னையில் சுயராஜ்ய கட்சியை முன்னின்று நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மோத்திலால் நேரு வந்திருக்க மாட்டார். காமராஜ் அதுக்கப்புறம் தான் வந்தார். இருந்தால் சிஆர் தாஸ் இருக்கும், இல்லாட்டி சத்தியமூர்த்தி இருக்கும். ஸோ சத்தியமூர்த்தி என்பது சரியான விடை. அவர் தான் வந்து சத்தியமூர்த்தி பவன் சொல்லி காங்கிரஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? அவர் ஃபஸ்ட்டு இருக்கும்போது சுயராஜ்ய கட்சியை வந்து முன்னிருந்து நடத்தியவர். இதோட டாபிக் முடியுது. நீங்களும் இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக படிச்சிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம்.